நடைபெற்ற தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கிறது. முறைகேடு நடக்கக்கூடாது என்பதற்காக 2 ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் திருமிகு எஸ். ஜெகதீசன் அவர்கள், திருமிகு கே. வெங்கட்ராமன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டு தேர்தல் நடந்தது. தேர்தல் விண்ணப்பம் போடுகின்ற நேரத்திலேயே தலைவராக போட்டியிடும் KR என்னும் கோதண்ட ராமையா அவர்கள் வேற்றுமொழி படத்தை டப்பிங் செய்து தமிழில் நேரடியாக எடுத்த படமாக சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி தேர்தலில் நிற்கிறார் என்ற விவரத்தை தேர்தல் நடத்தும் 2 நீதியரசர்களிடமும் சொன்னோம். அதை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர். தேர்தல் விதி எண் 20 படி 2 நீதியரசர்கள் கையொப்பமிட்ட தேர்தல் விதிமுறை இதோ இருக்கிற பார். இந்த தேர்தல் விதிமுறை இதில் எண் 20 படி இது உங்களுக்கு வழங்கப்படும். 20 படி 2 நீதியரசர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேர்தல் விதி எண் 20 படி 2 நீதியரசர்கள் கையொப்பமிட்ட தேர்தல் விதிமுறையை மீறி பத்திரிகையில் KR அணியினர் மாலை மலர், தமிழ் முரசு, தினத்தந்தி, தினமணியில் விளம்பரம் செய்துள்ளனர் என்று 2 நீதியரசர்களிடமும் எடுத்துச் சொன்னோம். நடவடிக்கை எடுக்க உறுதிமொழி தந்தார்கள். ஆனால் அதன்படி நடக்கவில்லை. எப்படிப்பட்ட உறுதிமொழி என்பதை கடைசியில் நான் சொல்லுகின்றேன். அடுத்து தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் முறைப்படி அனைத்து ஓட்டு இயந்திரங்களையும் எங்களிடம் காண்பித்து ஒன்றின் பின் ஒன்றாக சேர்த்து தேர்தலில் நின்ற வேட்பாளர்கள் முன்னிலையில் கேமராவை பொருத்தி, வீடியோவை பொருத்தி எண்ணப்படுகின்ற ஒவ்வொரு இயந்திரத்தின் ஓட்டுக்களின் விவரத்தை எண்ணப்படுகின்ற இடத்துக்கு வெளியே உள்ள ஓட்டு போட்டவர்களுக்கு டிவி மூலம் ஒளிபரப்பி தேர்தல் முடிவுகளை வெளியிட வேண்டும் என்பதுதான் மனு தர்மம் சட்டம். கடந்த முறை தேர்தலில் நாம் பொருளாக நின்ற பொழுதும் கூட கடந்த முறையும் ஓய்வு பெற்ற நீதியரசர் இ. பத்மநாபன் அவர்கள் முன்னிலையில் மிக நல்ல முறையில் நடந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இங்கு அப்படி நடக்கவில்லை. தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அனைவரையும் நீதியரசர்கள் வெளியே அனுப்பிவிட்டனர். உள்ளே அழைப்பார்கள் என்று எதிர்பார்த்து வேட்பாளராகிய அனைவரும் 1.5 மணி நேரம் உள்ளே அனுமதிக்கவில்லை. ஓட்டுப்பெட்டி 10 பாக்ஸ் இருக்குது, 10 பூத் இருக்குது. ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொரு ஓட்டுனுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி எங்களுக்கு முறையாக காண்பித்து சீல் வைக்க வேண்டும். அப்படி சீல் வைத்த பிறகு 10 பெட்டியும் சீல் வைத்த பிறகு 2, 3, 5, 10 நிமிடங்கள் கழித்து திரும்பவும் எங்களிடம் வந்து அதை ஓப்பன் பண்ணி எங்களிடம் கையெழுத்து வாங்கி காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பித்த பிறகுதான் ஓட்டு எண்ணப்படும். ஒவ்வொரு பூத்திலையும் இந்த 1ஆம் நம்பர் பூத்தில் இவ்வளோ ஓட்டு, 2ஆம் நம்பர் பூத்தில் இவ்வளோ ஓட்டுன்னு 10 பூத்து எண்ணி கடைசியாக 11ஆவது கட்டத்தில் தான் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையை சொல்லி இவர் வெற்றி பெற்றார், அவர் தோல்வியுற்றார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. ஜனநாயக படுகொலையை செய்தார்கள். தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அனைவரையும் நீதியரசர் வெளியே அனுப்பிவிட்டார். உள்ளே அழைப்பார்கள் என்று எதிர்பார்த்து வேட்பாளராகிய அனைவரும் 1.5 மணி நேரம் உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை. எனது வழக்கறிஞரையும் வெளியே அனுப்பிவிட்டார். அதே சமயம் ஒளிப்பதிவு செய்கின்ற வீடியோவும் டிவியும் ஒளிபரப்பாமல் துண்டிக்கப்பட்டது, ஆஃப் செய்யப்பட்டது. 1.5 மணி நேரத்துக்கு பிறகு தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட என்னையும் KRயையும் நீதியரசர்கள் அழைத்தார்கள். ஒவ்வொரு வாக்குப்பதிவான இயந்திரம் 10 இயந்திரத்தையும் தனித்தனியாக காட்டி எவ்வளவு ஓட்டு என்று காண்பிப்பார் என்று உள்ளே சென்றேன். ஆனால் பெருத்த ஏமாற்றம். உள்ளே சென்றவுடன் நீதியரசர்கள் இருவரும் ஒரு டிவி மானிட்டரை காண்பித்து KR வெற்றி பெற்றார், நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள் என்று 10 வாக்குப்பதிவு இயந்திரத்தை திரண்டு காட்டாமல், ஓட்டு எண்ணப்படாமல், ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்காமல் மோசடி அறிவிப்பை வெளியிட்டு காண்பித்தார்கள். எனக்கு பேரதிர்ச்சி. வேட்பாளராக என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் அழைக்காமல் 10 வாக்குப்பதிவு எந்திரத்தில் உள்ள ஓட்டுக்களை எண்ணாமல் அறிவிப்பது செய்து சரியா சார், முறையா சார் என்று வாதிட்டேன். திரும்பவும் அனைத்து 10 வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறந்து வாக்குப்பதிவான வாக்குகளை காண்பிக்க அனுமதி அளிக்க வேண்டும் மன்றாடினேன். அதற்கு நீதியரசர்கள் இருவரும் மறுத்து வெளியே போங்க, போய் கோர்ட்டில் போய் பார்த்துங்கன்னு சொன்னாங்க. கண்ணீருடன் நீதியரசர்களை நொந்து வெளியேறினேன். எனக்கு நேர்ந்த நிலைமைதான் என்னோடு சேர்ந்து போட்டியிட்ட பொருளாளர், செயலாளர்கள், துணைத் தலைவர்கள் 5 ஏற்பட்டது.